இந்த ஈரான் கான்ஃப்ளிக்ட் இவ்வளோ பெருசாக போயிட்டுருக்குல்ல, அமெரிக்காவை யோசிக்க ஆரம்பிச்சிருச்சுல, தேவையில்லாமல் கை வச்சிட்டோமா ஈரான் மேலே அப்படின்ட்டு. இதுக்கு மத்தியில் அமெரிக்கா ஓப்பனாக என்ன சொல்லிச்சு, யார் அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப்பு, ஏங்க என்னங்க நேட்டோவில் நான் முக்கியமான நாடு, நாங்கள் தான் அவ்வளோ ஃபண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நேட்டோவுக்கு, நாங்கள் இந்த கான்ஃப்ளிக்ட்டுக்குள்ளே இருக்கோம், வாங்க உதவுங்கன்னு சொல்லி கூப்பிட்டா, ஹார்மோஸை வாங்க மீட்டெடுப்போன்னு சொல்லி கூப்பிட்டா ஒருத்தர் வரமாட்டீங்க, எல்லாம் சதுரி ஓடுறீங்க, என்னங்க இது அப்படின்ட்டு அவர் பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிட்டார், திட்டிக்க ஆரம்பிச்சார். ஒரு இடத்துல ஃபூல்ன்ற வார்த்தையில் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாருங்க. முட்டாள்தனமாக நேட்டோ இது போல் பண்ணுதுன்ற மாதிரிலாம் வார்த்தையில் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. இதில் நேட்டோ அமைப்பில் இருக்கிற முக்கியமான உறுப்பு நாடுகள்லாம் சம கடுப்பாயிட்டாங்க. அமெரிக்காவுக்கு எதிராக உலக நாடுகள் திரும்பி இருக்கு, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் பெரும்பாலும். அதான் இங்கே ஹைலைட்டான விஷயமே, எப்பயாச்சும் ஒரு வாட்டி பார்க்கக்கூடிய அதிசயம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த நேட்டோவோட பிரெஞ்சு ஜெனரல் ஏகுலெஃப் இவர் இப்போ என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, இந்த ஹார்மூஸ் இருக்குல்ல, இதை காரணம் வச்சு ட்ரம்ப் இப்போ நம்மளை கூப்பிடுறாரு. சரின்ட்டு ட்ரம்ப்புக்காக நம்ம ஹார்மூஸை மீட்கிறதுக்காக ட்ரம்ப்போட படையில் சேர்ந்து சண்டை போடுறோன்னு வைங்க. இது எப்படி இருக்குன்னா, டைட்டானிக் கப்பல் இந்த பனிப்பாறையில் மோதின பிற்பாடு அந்த கப்பலில் போகிறதுக்கு நம்ம டிக்கெட்டை வாங்கினா எப்படி இருக்கும், அப்படிதான் இருக்குன்னு கவிதை நயத்தோடு பேசியிருக்காருங்க இவர். ஆக்சுவலாக புரிஞ்சிக்க முடியுதா, ஆல்ரெடி அமெரிக்கா ஈரான் கிட்ட எந்த அளவு எதிர்பார்த்தாலும் அந்த விஷயம் நடக்கலை. அவங்க நினச்சது ஒன்று, ஈரான் திருப்பி கொடுத்தது ஒன்று. ஸோ இந்த கான்ஃப்ளிக்டில் நேட்டோ படையே உள்ளே போச்சுன்னா அது பெரிய அசிங்கமாக இருக்கும்ன்றது அவங்க தெரிஞ்சிருக்கோம் என்னவோ. இந்த வார்த்தையில் அவர் சொல்லியிருக்காப்புல. நேட்டோவில் உறுப்பு நாடுகளை இருக்கிறவங்க இப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, அதான் இங்கே பெருங்கூத்தாக இருக்குது. இன்னொரு பக்கம் ஜெர்மனி, அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்கே இது உங்கள் பிரச்சனைங்க, இந்த புதுப்பட்ட படத்தில் டயலாக் வரும் பார்த்தீங்களா, குமார் இது உன் பிரச்சனை, நாங்கள் உள்ளே போனால் கேங் வாராடணும், கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இது. நீங்களே இஸ்ரேலை சேர்ந்து ஆரம்பித்த கேம்பெயின், நீங்கள் தாங்க இதை சரி பண்ணிக்கணும், இல்லை எங்களை கூப்பிட்றீங்க அப்படின்றாங்க ஜெர்மனி. இன்னொரு பக்கம் யூகே, அமெரிக்கா மழை போல நம்பியிருந்த நாடு யூகே. ஆனால் யூகே பிரைம் மினிஸ்டர் கே ஸ்டாமர் என்ன சொல்லிட்டாரு, எங்களுக்கு ட்ரம்ப் முக்கியம்தான், அவரோட நட்பு முக்கியம்தான், ரொம்ப நல்ல நண்பர் தான் எங்களுக்கு, பல டிகேட்ஸாக ரெண்டு நாடுகளும் அவ்வளோ தூரம் ரிலேஷன்ஷிப்பில் மேலே போயிட்டுருக்கோம், ஆனால் எங்கள் நாட்டு மக்களோட நலன் முக்கியம் அப்படின்ட்டு அவங்களே பேக் அடிச்சிட்டாங்க. இந்த போரில் அவங்களும் வரல, அமெரிக்கா சாதகமாக அவங்களும் கிளம்புறாங்களே. இவ்வளோ விஷயம் நடந்துருச்சா, சரி மற்ற நேட்டோ மெம்பர்ஸாச்சும் முன் வருவாங்க பார்த்தா அமெரிக்காவை தனிச்சு விட்டாங்க, யாரும் முன்னாடி வரவே இல்லை.